பரமசிவன் மற்றும் பார்வதி தேவியின் அரண்மனையில் வாழ்ந்தனர். பார்வதி சிவனை மிகவும் நேசித்து அவருக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் கடவுள்களை வேண்டிக் கொண்டு ஒரு சிறிய பிள்ளையை உருவாக்க முடிவு செய்தார். ஒரு நாள் குளத்தில் நீராடும்போது தனது உடலின் அழகான மண் மற்றும் உதிரிகளை பயன்படுத்தி ஒரு சிறிய பிள்ளையை உருவாக்கினாள். அந்த பிள்ளை அற்புதமான அழகுடன் பிறந்தான். பார்வதி அந்த பிள்ளையை கணேசா என்று அழைத்தாள். மிகவும் புத்திசாலி மற்றும் பரிவுடன் இருந்தான். அவர் தனது தாயின் பாதுகாப்பில் வளர்ந்தார். சிவன் தனது மனைவியின் பிள்ளையை அறியாமல் இருந்தான். ஒரு நாள் சிவன் வீட்டிற்கு வந்தபோது கணேசா சிவனை நின்று நிறுத்தினான். சிவன் அந்த சிறு பிள்ளையின் ஆற்றலை பார்த்து மிகவும் ஆச்சரியமானார். நான் உன்னை கடந்து செல்ல முடியாது என்று சிவன் கூறினான். சிவன் கோபமாக மாறினான். அவர் கணேசாவின் தலைக்கு ஒரு கடினமான குத்து செய்தார். பார்வதி இதை பார்த்து மிகவும் கவலையாக இருந்தாள். அவர் சிவனை அழைத்து, இது என் பிள்ளை, அவரை காயப்படுத்தாதே. தனது தவறை உணர்ந்து கணேசாவுக்கு மன்னிப்பு கேட்டார். மன்னிக்கவும், நான் உன்னை அறியவில்லை. ஒரு யானையின் தலை கொண்டு வந்தான். அந்த புதிய தலைக்கு உடன்பட்டான். அனைத்து கடவுள்களின் தலைவராகவும் புத்தியின் சின்னமாகவும் விளங்கினான். இதுவே கணேசாவின் பிறந்த கதை. அவர் உலகில் உள்ள அனைவருக்கும் நன்மை மற்றும் வளம் தருவதாக ஆனார்.